அதாவது ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சாராம், அவர் ஒரு வருஷத்துல ஜெயிச்சிருவாராம் அப்படின்னு தாவேக்கா அந்த கட்சி பேரையோ இல்லைன்னா அவங்களுடைய தலைவர் விஜய் பேரையோ கூட குறிப்பிடாம நகர்ந்துகிட்டு இருந்துச்சு திமுக. நீங்களே கேட்டீங்க ஏன் பேரை கூட சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு. தாவேக்கா டாபிக் எடுத்து டாபிக்ஸ் இன்டர்வியூல டிபேட்ல வச்சோம்னா இதெல்லாம் ஒரு டாபிக்கா புறந்தல்லுங்க அப்படின்னு இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு மேடையை போட்டு திமுகவோட ஆஸ்தான வித்தனர்களான கருப்பழனியப்பன், லியோனி, போஸ் வெங்கட்லாம் வந்து நின்று ஸ்டேஜ்ல கதறாங்க, லிட்டரலி கதறாங்க. எல்லாருமே சினிமா பேஸ்ட். ஆமா, எல்லாம் சினிமா பேஸ்ட். என்ன கதறாங்க அப்படின்னா ஐயா நாங்க தாங்க ஐயா, எங்களை தாங்க அவர் சொல்றாரு, எங்களை தாங்க அவர் சொல்றாருன்னு விஜயோட அம்பு எங்க போகுதோ அந்த குறி நாங்க தான்ற இடத்துக்கு அவங்க கொண்டு போய் டார்கெட்டை வைக்கிற அளவுக்கு நாங்க தான் எங்களை தான் சொல்றாரு, பாருங்க பாருங்க அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து நிக்கிறாங்க. ஏன் இவ்வளவு பயப்படுறாங்க, கதறாங்கன்னு எனக்கு தெரியல. எதுக்கு இப்ப திடீர்னு விஜய்க்கு இவ்வளவு நீங்க பதில் சொல்லியே ஆகணும்? பதில்